Today, next topic, what is a register? How to calculate the value of register? A register is an electrical component that limit or regulate the flow of electrical current in an electronic circuit. So the register unit ohm. So R equal rho L by A. R means resistance, rho specific resistance, L the length of material, A the cross sectional area. A resistor is an electrical component that is limit or regulate the flow of electrical current is an electronic circuit. ஒரு சர்க்கியூட்டில் செல்லக்கூடிய கரண்டை கட்டுப்படுத்தும் அல்லது அதை பிரித்து கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சர்க்கியூட்டில் ஃபாலோ ஆகக்கூடிய கரண்டை கட்டுப்படுத்தும் அல்லது அந்த கரண்டை என்ன செய்யும், பிரித்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு என்ன செய்யுது, ஃபாலோ ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு டிவைஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த டிவைஸ்க்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிவைஸ் பேர் என்ன பேர், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து செல்லக்கூடிய வாட்டரை ஒன்று என்ன செய்யும், கட்டுப்படுத்தும் அல்லது அதை என்ன செய்யும், செப்பரேட்டாக பிரித்து கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை, ஃபாலோ ஆகக்கூடிய கரண்ட்டை என்ன செய்யும் அப்படின்னா லிமிட் ஆர் ரெகுலேட் த ஃபாலோ ஆன் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஃபாலோ ஆகக்கூடிய இந்த டேப் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, a resistor is an electrical component that limit or regulate the flow or electrical current in an electronic circuit. The resistance unit is ohm. So a resistor is an electrical component that limit or regulate the flow of electrical current in an electronic circuit. The resistance unit ohm R equal rho L by A, where R resistance, rho specific resistance, L length of material, A cross sectional area. அப்போது ஒரு சர்க்கியூட்டில் செல்லக்கூடிய கரண்டை பிரித்து கொடுக்கும் அல்லது கட்டுப்படுத்தும். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர்? இந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பல கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த வேல்யூ எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ த ரெஜிஸ்டர் கலர் கோடு black, brown, red, orange, yellow, green, blue, violet, grey, white. ஸோ இதனுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸை நம்ம நீட்டாக எழுதிக்கணும். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டோடு நீங்கள் இது செய்யுங்க, நீட்டாக படிச்சிருங்க. பி ராய், Great Britain, Great Britain, very good wife. So இதான் ஷார்ட்கட்டு. பி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்கள், அழகாக நீட் ஆர்டர் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. பிளாக் 0, ப்ரௌன் 1, ரெட் 2, ஆரஞ்ச் 3, yellow 4, green 5, blue 6, violet 7, grey 8, white 9. இது வரைக்கும் நீட்டாக பார்த்தாலும். ஸோ பி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். இதை கான்செப்ட் வச்சுட்டாலே ஈஸி நம்ம செஞ்சிடலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இது மல்டிபியர். 10 power 1, 10 power 2, 10 power 3, 10 power 4, 10 power 5, 10 power 6, 10 power 7, 10 power 8, 10 power 9.
கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எனி ஒன் கலர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும் ஆர் 4 கலர்ஸ் இருக்கும். அதனுடைய வேல்யூ ஹவு டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர், இந்த வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது டாலரன்ஸ். இந்த வேல்யூ இந்த டாலரன்ஸ் வேல்யூ எனி ஆர் 3. ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2%, கோல்டு 5%, சில்வர் 10%, கலர்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது 20%. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம வச்சுக்கணும் கொஷின்ஸ் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஹவு டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர். இதோடைய வேல்யூ ரெஜிஸ்டர் என்ன கேட்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளூ இருக்குது, செகண்ட் ஒன்று க்ரீன், தேர்டு ஆரஞ்ச், ஃபோர்த் ஒன்று ரெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலருக்கு வேல்யூ ஃபஸ்ட் சீரியல் எழுதணும், செகண்டுக்கும் அதே வேல்யூ எழுதணும், தேர்டு வரும்போது அதனுடைய மல்டிஃபியர் எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ளூவுக்கு வேல்யூ என்ன சொன்னேன். ஸோ ப்ளூவுடைய வேல்யூ 6. ப்ளூவோட வேல்யூ எவ்வளவு 6. ஸோ 6. தென் green 5. ஸோ green 5 into ஆரஞ்சுடைய வேல்யூ என்ன. ஆக்சுவலாக ஆரஞ்சுடைய மல்டிஃபியர் எவ்வளவு. ஆரஞ்சுடைய மல்டிஃபியர் 10^3. ஸோ 10^3. ஸோ 6, 5, 3, 0 ஆட் பண்ணிக்கிறோம். தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் எவ்வளவு. ரெட்டுக்கு டாலரன்ஸ் எவ்வளோ சொன்னேன் 2%. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும். ஸோ 2%. அவ்வளோதான். இதுதான் கலர்ஸ். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம். 65 கிலோ ஓம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ 65,000 into 2/100. Therefore 65,000ல 2% அப்படிங்கக்கூடிய எவ்வளவு 130. ஸோ 65,000 ப்ளஸ் 130 இருக்கலாம். 65,000 மைனஸ் 130 இருக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூ. ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வேல்யூ 65,000 ப்ளஸ் 130 இருக்கலாம், அல்லது 65,000 மைனஸ் 130 இருக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். yellow, violet, red, silver. ஸோ எல்லோவுடைய கலர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் எல்லோ 4, violet 7, தென் ரெட் வந்து எவ்வளவு 10^2 and then silver 5%. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம். 4, 7 into 200 plus or minus 5%. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4.7 கிலோ ஓம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% எழுதிக்கலாம். இப்போ 4,700ல் 5% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 235. ஸோ 4,700 into 500 ஈக்குவல் 235. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும். 4,700 ப்ளஸ் 235 ஆர் 4,700 மைனஸ் 235. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும். 4,465 ஆர் 4,935. இது ஆக்சுவலாக மினிமம், இது மேக்ஸிமம். அப்போது 4,465லேருந்து 4,935 வரைக்கும் என்ன செய்யும் இந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்பர்ஸை கொடுத்துருவான், நம்ம என்ன செய்யணும் கலர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அனதர் எக்ஸாம் 1 கிலோ ஓம்ஸ் இப்படி கொடுத்துருப்பான்.
இப்போ 1 கிலோ ஓம்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கிலோ ஓம் பாருங்கள் 1000 ஓம். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர்ஸ்க்கு கலர் பார்க்கணும், செகண்டுக்கு செகண்ட் லெட்டர்ஸ் என்னென்னு கலர் பார்க்கணும், தேர்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதோடைய மல்டிஃபியர். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கலர் என்ன, ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ஆக்சுவலாக அப்படிங்கக்கூடியது ப்ரௌன். நெக்ஸ்ட்டு 0 பிளாக். நெக்ஸ்ட் என்னது அதோடைய மல்டிபியர் எவ்வளவு 1 2, அப்போது 10^2 எவ்வளவு ரெட்டு. ஸோ இதுதான் ப்ரௌன் பிளாக் ரெட். இதுதான் 1 கிலோ உடைய கலர்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கலர் கண்டுபிடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள் 433 ஓம்ஸ் இப்படியும் கொடுத்துருப்பாங்க. 43 கிலோ ஓம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 43,000 ஓம்ஸ் இப்படியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர் ஆர் 3 வேல்யூஸ் இஸ் சேம் கலர். 433 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 43 கிலோ ஓம் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, 43,000 இப்படி கொடுத்துருந்தாலும் எல்லாத்துக்கும் சேம் கலர்ஸ் தான். தென் ஃபஸ்ட் என்னது இந்த 4க்கு நம்ம என்ன செய்யணும் கலர்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 கலர் என்னது எல்லோ. நெக்ஸ்ட்டு 3 ஆரஞ்சு. தென் நெக்ஸ்ட்டு 3 ஃபஸ்ட் ஒன் அப்படியே கலர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் லெட்டர்ஸ் கழிச்சு அப்படியே கண்டுபிடிக்கணும், தேர்ட் இருக்குது அதோடைய மல்டிஃபியர். ஸோ தேர்ட் என்னது அதே 3 தான். ஸோ ஆரஞ்சு. ஸோ இதுதான் கலர்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு another one எக்ஸாம்பிள் 47 கிலோ ஓம்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு 4க்கு என்ன நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ 4th ஒன்று என்னது எல்லோ அப்படி தானே. அப்போது 4th ஒன்று வந்து எல்லோ. நெக்ஸ்ட்டு 7 என்னது வயலட். தேர்ட் என்னது இதை என்ன செய்யலாம் ஆக்சுவலாக 47,000 எழுதிக்கலாம் ஆர் 473 ஓம்ஸ். இது எப்படி இருந்தாலும் சேம் தான். தென் 3 என்னது ஆரஞ்சு. இப்படி தான் கலர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த வேல்யூ கொடுத்தாலும் டோலரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ என்ன செஞ்சலாம் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம் கால்குலேட் பண்ண முடியும். டோலரன்ஸ் கொடுத்துருந்தா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ கார்பன் ரெஜிஸ்டர் ஆஃப் 47 சேம் இதே தான் 47 ஆர் 4.7 கிலோ ஓம்ஸ். The marked with ring are different colors for it is identification. The color code sequence will be கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்பன் ரெஜிஸ்டரோடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் 47 the plus or minus 4.7 kilo ohms to be marked with ring different colors. அப்போ இது கலர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா சேம் இதே தான். 4.7 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 47,000 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 4th ஒன்றுக்கு என்னது எப்படி சொல்லியிருக்கிறேன் எல்லோ. 4th ஒன்றுக்கு எல்லோ அப்போ ஒய். நெக்ஸ்ட்டு 7 என்னது வயலட். நெக்ஸ்ட்டு தேர்டு ஆரஞ்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்குது. த கலர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் நீட்டாக கொடுத்துருக்கான். எல்லோ வயலட் ஆரஞ்சு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர்ஸ். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டரை கொடுத்துட்டு அதில் கலர்ஸ் கொடுத்துருக்குறான், அதோடைய வேல்யூ கேட்டிருக்கிறான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர். ஒரு ரெஜிஸ்டரை கொடுத்து அதோடைய ரெஜிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறான். ஆன்சர் எதெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக 100 கிலோ ஓம்ஸ், 10 கிலோ ஓம்ஸ், 1 கிலோ ஓம், 1000 கிலோ ஓம்ஸ்
ஸோ இது நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 100 into 1000 ohms, then 10,000 ohms, then 1000 ohms, 1000 into 1000 ohms. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறேன் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர். ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கலர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரௌன் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு பிளாக் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நினச்சினாங்க கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இதோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ ABCD. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஜிஸ்டர். இந்த மாதிரி கலர்ஸை கொடுத்துட்டு இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ப்ரௌனுக்கு வேல்யூ எவ்வளவு 1, பிளாக்கு 0, எல்லோ 4. ஸோ ஆன்சர் அப்போ என்னவா இருக்கணும் 1 0 10 to the power of 4 இருக்கும். அப்போது 1 0 1 2 3 4. ஃபஸ்ட்டு 1, செகண்டு 0, நெக்ஸ்ட் வந்து 10 to the power of 4. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 1 இருக்குது, 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 2 3 4 அதோடைய மல்டிஃபையர் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் இஸ் கரெக்ட். செகண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஓகே ப்ரௌனு, செகண்டு பிளாக்கு, அடுத்து என்ன இருக்குது மல்டிஃபையர் 3 தான் இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டு 1 1 0, அடுத்து எவ்வளவு 2 தான் இருக்குது. ஸோ இது ஆன்சர் இல்லை, ராங் ஆன்சர். 1 2 இது என்னது வைலட், ராங் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருந்திருக்கும், இது கலர்ஸ் இருந்தால் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ப்ரௌன், தென் பிளாக், அண்ட் தென் 3 என்னது ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் ப்ரௌன், பிளாக், 2 என்னது ரெட்டு. இதை பாருங்கள் ப்ரௌன், பிளாக், நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1 2 3 4 5 என்னது க்ரீன். ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கம்பல்சரியாக நம்மளுக்கு வேல்யூ கொடுத்து கலர்ஸ் தான் என்ன செய்வாங்க கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கலர்ஸை கொடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்யுது மஸ்ட்டு வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கலர்ஸில் இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ நாம் வேல்யூவுக்கு ஈஸியாக கலர் என்ன செய்யலாம். இன்கேஸ் இண்டிகேட்டட் த எனி ஒன் வேல்யூ அண்ட் தென் கலர்ஸ் கொடுத்து நம்ம ஈஸியாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வச்சு ஈஸியாக பார்த்து வச்சுக்கணும். எனிவே எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் ஈஸியாக செய்யணும் கண்டுபிடிச்சிடணும். ஆக்சுவலி சொல்ல மாதிரி தான் பி ராய் த கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா ஃபஸ்ட்டு பிபி ப்ரௌனா பிளாக்கா, பிளாக்கா ப்ரௌனா, 0வா 1ஆ, 1ஆ 0வான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ என்றைக்குமே பிளாக் ஏன் வச்சுக்கோங்க, பிளாக் தான். அதுக்கடுத்து தான் ப்ரௌனு. சரியா, பிளாக் அடுத்து தான் ப்ரௌன், அதை வச்சுக்கணும். பிபி ராய் ஃபஸ்ட்டு பிளாக்கு கருப்பு, அதுக்கடுத்து தான் பழுப்பு. ஏன் வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும் லெட்டர்ஸில் கருப்பு தான் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வரும், நெக்ஸ்ட் தான் பழுப்பு. ஸோ பிளாக் ப்ரௌன் ஏன் வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கா, அதுக்கடுத்து தான் பா ஏன் வச்சுக்கணும். இந்த டோலரன்ஸை கால்குலேட் பண்ணும்போது ரெட்டு, கோல்டு, தென் சில்வர் ஏன் வச்சுக்கணும். ரெட்டு 2%, கோல்டு 5%, சில்வர் 10%, அண்ட் தென் கலர்லெஸ் 20%. வேல்யூ கேட்டால் ஈஸியாக செஞ்சிடணும், கால்குலேட் பண்ணிடணும். இந்த ஈஸி மெத்தடு கலர் கோடு. ஓகே, கேட்கலாம் வாட் இஸ் ஏ ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டர் வந்து யார் ஆக்சுவலாக சொன்னான்னா 1827 ஓம்ஸ் இவர் தான் வந்து என்ன செய்கிறார், ரிஜிஸ்டர் பற்றி என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் தான். தட் இஸ் லிமிட் ஆர் ரெகுலேட் த ஃபாலோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன் ஆன் எலக்ட்ரானிக் சர்க்யூட்.
ஒரு கரண்ட்டு ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை கட்டுப்படுத்தும் அல்லது என்ன செய்யும் பிரித்து கொடுக்கும் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்கிறோம். இதோடைய யூனிட்டு ஓம் அப்படின்னு சொல்கிறோம். கம்பல்சரி என்ன செய்ய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலர் கோடு கம்பல்சரி ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ் இஸ் எனி ஒன் வேர்டு 1 மார்க் கம்பல்சரி. நம்முடைய டெக்ஸ்ட் புக்குடைய கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக green, blue, so the decimal multiplier orange and then gold. இது ஆக்சுவலாக gold, orange, green, சரி இது green, blue. இதுக்கு என்ன செய்றாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெஜிஸ்டர். ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு கேட்குறாங்க. க்ரீன் என்ன, ஸோ க்ரீன் வேல்யூ தட் 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஜிட், ஃபஸ்ட் டிஜிட் வந்து க்ரீனு, செகண்ட் டிஜிட் வந்து ப்ளூ எவ்வளவு, ப்ளூ 6. த டெசிமல் மல்டிபிளையர் எவ்வளவு, ஆரஞ்சோட வேல்யூ என்ன 3. அப்போது இன்ட்டு 10⁻³ ப்ளஸ் ஆர் மைனஸ் கோல்டு எவ்வளோ சொன்னேன் 5%. அவ்வளோதான். எப்படி எழுதிக்கலாம், 56,000 அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ஆர் 56 கிலோ ஓம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% the value. So any one of the value the easily identification of color or any one color value the easily identification of register value. Okay, is simple. Compulsory asking the one word questions. First, B.P. Roy the Great Britain very good wife. அதான் ஆன்சர் ரொம்ப முக்கியம். எனி ஒன் எது கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே கலர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன சொல்லணும் அப்படின்னா 233 ஓம்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்து உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இன்கேஸ் இப்படி கொடுத்துருப்பாங்களா 233 கிலோ ஓம்ஸ் இப்படி கொஷின் கொடுத்துருப்பாங்கன்னு நீ கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின் செஞ்சு மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. 23 கிலோ ஓம்ஸ் அப்படின்னா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 23,000 எழுதிக்கலாம் அல்லது 23 கிலோ ஓம்ஸ் தான் இருக்கு பாருங்கள், இதே அல்லது 233 எழுதிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 2க்கு என்னென்னு பார்க்குறோம் 3 ஐ மீன் டாலரன்ஸ் வந்து அவங்க ஆஸ்கிங் கொஸ்டின் கேட்டிருந்தால் நம்ம அதை பற்றி எழுதணும். அப்போது 2 அப்படி ஏக்கூடியது என்னென்னு பாருங்கள், ரெட்டு. 3 என்னது, ஆரஞ்சு. அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம்.